கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரும் இந்த காலை வேளையில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையிலே கூட இந்த மாதத்திலும் தேவன் நம்மை நடத்த போகிற ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை உங்களுக்கு வாசிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். இந்த மாதத்துக்கு அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாய் நான் விசுவாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்து கொள்ளுகிறதுக்கு ஜாக்கிரதையாக இருங்கள். இந்த மாதத்திலே என்ன வார்த்தை குறித்து நான் பேச வேண்டும் என்று சொல்லி நான் யோசித்து கொண்டிருந்த பொழுது என் உள்ளத்திலே அதிகமாய் கேட்ட ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், ஜாக்கிரதையாக இருங்கள். அருமையான தேவ ஜனமே, இந்த ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லி இந்த வார்த்தையை நாம் பார்க்கிற பொழுது, ஒன்று நாம் என்ன நினைப்போம், கவனமா இருக்க வேண்டும் அல்லது அதிக கவனமா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை குறித்து யோசிப்போம். ஆனால் திருவிவிலியம் வேதாகமத்திலே இந்த ஜாக்கிரதையா இருங்கள் என்கிற இந்த வார்த்தையை அதிக முயற்சி என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, முழு முயற்சி செய்யுங்கள். ஜாக்கிரதையா இருங்கள் என்கிற வார்த்தைக்கு முழு முயற்சி செய்யுங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஜாக்கிரதை என்கிற ஒரு வார்த்தை முயற்சி செய்தலை இங்கே முக்கியத்துவப்படுத்துகிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, வேதம் பல இடங்களிலே நம்மை அதிக ஜாக்கிரதையாயிருங்கள் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். காரணம் சொன்னா, ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கு இன்னொரு பதம் முயற்சி செய்யுங்கள். ஆகவே இந்த மாதத்திலும் கூட ஒரு 3 காரியங்களை குறித்து நாம் முயற்சி அல்லது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை அடிப்படையாக வைத்து உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். முதலாவது, உபாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், கற்பனையை கை கொள்ளுகிறதுல ஜாக்கிரதையா இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனைகளின்படி எல்லாம் ஜாக்கிரதையாய் கை கொள்வீர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இந்த பதத்தில் இப்படியாய் மாற்றி சொல்லுகிறேன், தேவனுடைய கற்பனையை கை கொள்ளுகிறதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை மிக மிக முக்கியமான ஒன்று. மனுக்குலத்துக்காக தேவன் கொடுத்த அந்த தேவனுடைய வார்த்தையின்படி உண்மையாய் நாம் வாழுகிற பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், உன் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கருத்தாய் கை கொள்வீர்களாக. ஆகவே தேவனுடைய வார்த்தையை மிகவும் கருத்தாய் நாம் கை கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையாக முயற்சி செய்து அந்த வார்த்தையின்படி வாழ்கிறதற்கு நம்மாலான முயற்சிகளை நிச்சயமாய் செய்ய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அது மாத்திரமல்ல, உபாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடு கூட அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறது, தேவனுடைய பிரமாணங்களை கை கொள்ளுகிறதற்கு அல்லது தேவனுடைய வசனத்தை நாம் கை கொள்ளுகிறதற்கு அதிக ஜாக்கிரதையாய் முயற்சி செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அருமையான தேவ ஜனமே, யோவான் 14வது அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு இப்படியாய் சொல்லுகிறார், ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நாம் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறோம் என்பதை எதினாலே நாம் ஆண்டவருக்கு நிரூபிக்க முடியும் என்று சொன்னா, தேவனிடத்திலே அன்பு கூறுகிற நாம் அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். அதுக்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். இன்றைக்கு அநேகருக்கு ஆண்டவருடைய வார்த்தை தெரிகிறது, கர்த்தருடைய வசனம் அநேகருக்கு தெரிகிறது. ஆனால் இன்றைக்கு எத்தனை பேர் அந்த வசனத்தின்படி வாழுகிறார்கள் அல்லது அந்த வசனத்தின்படி வாழுகிறதற்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மிக 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 சொற்பமான மக்களே இந்த உலகத்தில் நாம் பார்க்க முடிகிறது. அநேக கிறிஸ்தவர்களுக்கு வேதம் தெரிகிறது, கிறிஸ்தவை அல்லாதவர்களுக்கும் வேதம் தெரிகிறது. ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிற பொழுது அந்த வசனத்தின்படி உண்மையாய் தங்களை வாழ்கிறதற்கு ஒப்பு கொடுத்து
வாழ்கிற ஜனங்கள் அதிகமான பேர் என்று சொல்லுகிறதற்கு இல்லை. அதிகமான மக்கள் இன்றைக்கு வசனத்தின்படி வாழ்கிறதற்கு தங்களை அர்ப்பணித்து ஓடுகிறார்களா என்று சொன்னால் அது அவருடைய மனசாட்சிக்கு மாத்திரம்தான் தெரியும். ஆனால் இங்கே இயேசு சொன்ன ஒரு வார்த்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், யோவான் 14வது அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், என்னில் அன்பா இராதவன் என் வசனத்தை கை கொள்ள மாட்டான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்பதை எப்படி நிரூபிக்க முடியும்? ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறதற்கு, அந்த வசனத்தை கை கொள்ளுகிறதற்கு நம்மாலான முயற்சிகளை, அந்த வசனத்துக்காக உண்மையாய் வாழுகிறதற்கு நாம் முயற்சி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதைத்தான் வேதம் இங்க சொல்லுகிறது, அதிக ஜாக்கிரதையா இருங்கள் என்று சொல்லி. அருமையான தேவச்சனமே, நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னா, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டோட வசனத்தின்படி நாம் வாழ்கிறோம் என்று சொன்னா, எதற்காக இவ்வளவு தியாகமாய் நான் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்? எதற்காக பல காரியத்தை நான் கட்டுப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் இன்றைக்கு வாழ வேண்டும் என்று சொன்னார்? ஒரு காரியம்தான், ஆண்டோடைய கற்பனையின்படி உண்மையாய் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் 1000 தலைமுறை மட்டும் ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உபாகமம் 7வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிறதற்கு உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஒரு மனிதன் வசனத்தின்படி வாழ்வான் என்று சொன்னால், ஆண்டோடைய வார்த்தையின்படி தன்னுடைய வாழ்க்கையை சரியாய் அமைப்பான் என்று சொன்னார், அவனுக்கு ஆண்டவர் தம்முடைய உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிறதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். முதலாவது ஒரு காரியம், நாம் எதிலே ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னா, ஆண்டோடைய வார்த்தையின்படி வாழுகிறதற்கு நாம் அதிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்தை போகிற போக்கை நாம் பார்க்கிற பொழுது ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு ஜனங்கள் வசனத்தை தங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற போல வளைத்து வாழ கற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு அநேக போதனைகள் எல்லாம் ரொம்ப நவீனமான போதனைகள் வித்தியாசமாய் வருகிறது. இன்றைக்கு இருக்கிற மக்களை கவரக்கூடிய விதத்திலே சத்தியத்தை வளைத்து அதை மாற்றி தங்களுக்கு ஏற்ற அல்லது செவிக்கு ரொம்ப இனிமையா இருக்கிற பிரசங்கங்களை இன்றைக்கு அநேக ஜனங்கள் கேட்கிறார்கள். அப்படிப்பட்ட போதகர்கள் ஜனங்களை தங்களுடைய வசப்படுத்தி கொள்கிறதற்கு அப்படிப்பட்ட போதகத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நேற்றும் இன்றும் என்றும் மாறவே மாறாது, அது சத்தியமானது. ஆகவே வசனத்தின்படி நாம் வாழ்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு 1000 தலைமுறை மட்டும் நமக்கு இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். 2வது ஒரு காரியத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், 1 பேதுருவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஜபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்று இங்கே பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஜபம் என்கிறது ஒரு மனிதனும் தேவனும் ஒன்றாய் சங்கமிக்கிற ஒரு இடம், ஒரு ஸ்தலம். ஒரு மனிதன் கடவுளோடு கூட உறவாடுகிறதற்கு அவன் ஜபத்தை அதிகமாய் தெரிந்து கொள்ளுகிறவனாய் இருக்கிறான். ஜபம் என்பது மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு உறவாய் இருக்கிறது. அருமையான தேவச்சனமே, ஆகவே இந்த உறவை கெடுக்கிறதுக்கு தான் இன்றைக்கு சத்ரு பல விதத்திலே ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். இன்றைக்கு ஜபமில்லாத ஊழியம், ஜபமில்லாத பிரசங்கம், ஜபமில்லாத காரியங்களை அநேகர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எல்லாருக்கும் ஆராதனை செய்கிறதுக்கு விருப்பம், ஆனால் அநேகருக்கு ஜெபிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. இன்றைக்கு ஆராதனை செய்கிறதுக்கு எல்லாருக்கும் விருப்பம், ஆனால் வசனத்தை தெளிவாய் போதிக்கிறதுக்கு நேரம் இல்லை. காரணம் சொன்னா அவங்க தேவ சமூகத்துல இருந்து ஜெபிப்பதற்கு அவருக்கு நேரம் இல்லை. அருமையான தேவ ஜனமே, ஜபம் இல்லாத வாழ்வு, விளைச்சல் இல்லாத ஒரு அறுவடை நாம் செய்கிறது போல இருக்கும். விளைச்சலே இருக்காது, நாம் அறுவடைக்கு போனால் ஏமாந்து தான் வருவோம். அது போல இன்னைக்கு ஜபம் இல்லாத ஊழியமும் ஜபம் இல்லாத வாழ்வும் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. ஆகவே தான் பேதுரு சொல்லுகிறார், ஜபம் பண்ணுகிறதுக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். காரணம், இந்த ஜபம் தான் நம்மை சோதனை காலத்துக்கு நம்மை தப்புவிக்கிறதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இப்படியா சொன்னார். மத்தேயு 26வது அதிகாரம் 41வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். ஆகவே ஜபம் நம்மை சோதனையிலிருந்து தப்புவிக்கிறது. என் அருமையான தேவ ஜனமே,
இதை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஜெப வாழ்வை நீங்கள் சரியாய் அமைப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஒரு மனிதன் தேவ சமூகத்திலே ஜெபித்து அவனுடைய வாழ்க்கையில அவன் தோல்வியை கண்டதாக சரித்திரமே இல்லை. ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை அவன் கேட்டு ஆண்டவர் என்னால் கொடுக்க முடியாது என்று சொல்லி ஒரு மனிதனுக்கும் ஆண்டவர் மறுத்ததே இல்லை. காரணம், ஜெபம் வல்லமையுடையது. ஒரு தேவ மனுஷன் இப்படியாய் சொன்னார், இயேசு கிறிஸ்துவினாலே எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் உன் ஜெபம் செய்யும். இயேசு கிறிஸ்துவினால் எதெல்லாம் செய்ய முடியாதோ உன் ஜெபம் செய்யாது. அப்படி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவினாலே எதெல்லாம் முடியுமோ நாம் தேவனோடு செய்கிற ஜெப வாழ்க்கையில அதை நாம் அனுபவிக்க முடியும். மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அழைப்பை நாம் அழைப்பிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பேதுரு சொல்லும் பொழுது உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவர் நம்ம எப்ப தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறார் என்று சொன்னா, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டாராம். அருமையான தேவ ஜனமே, ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 29வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி முன்குறித்திருக்கிறாராம். அப்ப நம்ம அழைத்த தேவன், உலக தோற்றத்துக்கு முன்பதாக நம்மை தெரிந்து கொண்ட தேவன், ஒரு குறிப்பிட்ட காலம் வருகிற பொழுது நம்மளை அழைத்து அபிஷேகித்து நம்மை நடத்துகிறார். எதற்கென்று சொன்னால், நம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் இருக்கும்படிக்கு நம்மை தெரிந்து கொள்கிறாராம். அருமையான தேவச்சனமே, அது மாத்திரமல்ல, நாம் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்ட அழைப்பிலே நாம் உறுதியாய் நிற்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அருமையான தேவச்சனமே, எவர்களை தேவன் முன்னறிந்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். அப்படி என்று சொன்னா, முதலாவது தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எதற்கென்று சொன்னால், பல காரியங்கள் இருக்கிறது. அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு பல பொறுப்புகள் இருக்கிறது. நீங்கள் இதே 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5லிருந்து 8 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், தேவனால் அழைக்கப்பட்ட மனிதனுக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு காரியம், விசுவாசத்தோடு தைரியத்தையும், தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோடு பொறுமையையும், பொறுமையோடு தேவ பக்தியையும், தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்க வேண்டியது. அப்ப அழைக்கப்பட்ட ஒரு தேவ மனிதன், தேவனாலே அழைக்கப்பட்ட ஒரு மனிதனுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் வெளிப்பட வேண்டும் என்பதை குறித்து இங்க பேதுரு மிக தெளிவாக எழுதுகிறார். அப்ப நாம் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைக்கப்பட்ட எனக்கு பல காரியங்களை நான் செய்ய வேண்டியது இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் என் வாழ்க்கையிலே நடக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆகவே இந்த 6வது மாதத்திலும் கூட முதலாவது தேவனுடைய வார்த்தையை கைக்கொள்ளுகிறது நாம் கவனம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். 2வது ஜெபம் பண்ணுகிறதுக்கு நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். 3வதாக நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படும்படியாக நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இன்றைக்கு அழைக்கப்பட்ட அநேகர் வழிமாறி போய் கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு அநேக அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், அநேக ஊழியர்கள் கூட இன்றைக்கு வழிமாறி போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த மாதத்திலே ரொம்ப கவனமா இருப்போம். அநேக விசுவாசிகளும் தேவனை அறிந்த பிள்ளைகளும் இன்றைக்கு விழுந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தேவனை விட்டு விழுந்து போயிருக்கிறார்கள். தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் வாழ வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். பிசாசு எவனை வஞ்சிக்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே தேவனால் அழைக்கப்பட்ட மக்களாய் இருக்கிற நாம் கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருந்து அதிக ஜாக்கிரதையாக நாம் இதை காத்துக்கொள்வோம். நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் எல்லாருமே தேவனுடைய வார்த்தையின்படி உண்மையாய் வாழுகிறதற்கு அதிக ஜாக்கிரதையா இருந்து முயற்சி செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஜெபம் பண்ணுகிறதுக்கு நாங்கள் ஜாக்கிரதையா இருக்க, அநேகரால் ஜெபிக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம். ஆனா ஜெபம் இல்லாத வாழ்வு, உறவில்லாத ஒரு வாழ்வா இருக்கிறபடினாலே தேவனோடு கூட உறவாடுகிறதுக்கு இந்த ஜெப வாழ்க்கையை நாங்கள் மிகுந்த ஜாக்கிரதையாக ஆண்டவரே நாங்கள் பாதுகாத்து கொள்ள இந்த ஜெபம் பண்ணுகிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
ஆண்டவரே, அழைக்கப்பட்ட எங்களிடத்தில் நீங்க எதிர்பார்க்கிற காரியங்களை நாங்கள் செய்கிறதற்கு எங்களை ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காத்துக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு ஊழியக்காரர்களின் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலும் இந்த 3 காரியத்திலே ரொம்ப கவனமா இருக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.